ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் மோஸ்ட் கோல்ஸ் அடித்த ஒருத்தாங்க. 5 சாம்பியன்ஸ் லீக், 5 பலோண்டியார், போர்ச்சுகலுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ராஃபி வாங்கி கொடுத்தவங்க. இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர். இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் நிறைய ரொனால்டோ ஃபேன்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்குது. ஃபீஃபாவுக்கு ரொனால்டோவை உண்மையாகவே பிடிக்குமா பிடிக்காதா, இல்லை இதெல்லாம் சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணுற ஒரு இல்யூஷனா? இன்றைக்கி ஃபேக்ட்ஸ் வச்சு நம்ம ஒன்று பார்ப்போம். இது எந்த சைடையும் சப்போர்ட் பண்ணுற வீடியோ இல்லை, எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். கமெண்ட் செக்ஷனில் யாரும் மெஸ்ஸி vs ரொனால்டோவா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ யார் பெட்டர் பிளேயர்னு இல்லை. மெஸ்ஸி ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர், அதே மாதிரி ரொனால்டோவும் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர். இந்த ரெண்டுத்தையும் யாரும் டினை பண்ண முடியாது. நம்ம கொஸ்டின் வேறு. ஃபுட்பாலோட பிக்கெஸ்ட் கவர்னிங் பாடி ஃபீஃபா இந்த 2 பிளேயர்ஸையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுதா இல்லையான்றது தான். ஏன்னா லாஸ்ட் 20 இயர்ஸாக ஒரு விஷயம் முடிகிறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் அகைன் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. அவார்ட், ஓட்டிங் செரமனி, கமெண்ட், ரெக்கக்னைசேஷன் இதெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால் நிறைய ரொனால்டோ ஃபேன்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸாக இல்லை அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்களான்னு. நான் இந்த டாபிக் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த டிபேட் ஒரு இன்சிடென்ட்னால ஸ்டார்ட் ஆகலை. ஆல்மோஸ்ட் 20 வருஷம் முன்னாடி கொஞ்சம் பேக் போய் பார்த்தோன்னா 2003 கோல்டன் பாய், 2005 மெஸ்ஸி வின்ஸ், 2007 FIFA அவார்ட் கான்ட்ரவர்சி, 2013 பிளாட்டர் ஸ்பீச், பலோண்டியர் ஓட்டிங் எக்ஸ்டென்ஷன், 2018 மாட்ரிக் பலோண்டியர் வின் பண்ணுறது, பிஸ்கோஸ் அவார்ட் டிபேட், FIFA ரெகக்னைசேஷன் கான்ட்ரவர்சி. இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் தனித்தனியாக பார்த்தா ஓகே பரவாயில்லையே ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு தான் தோணும். ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிக்சர் கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கும் இந்த டிபேட்ஸ் போயிட்டே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய வீடியோஸ் ஸ்ட்ரெயிட்டாக கன்க்ளூஷனுக்கு போயிடுவாங்க. FIFA ரொனால்டோ ஹேட் பண்ணது, எவ்ரி திங் வாஸ் ஃபிக்ஸ்ட். ஆனஸ்ட்லி அதை ப்ரூவ் பண்ண எந்த ஒரு சாலிட் எவிடன்ஸும் இல்லை. அதனால் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. இன்ஸ்டட் 3 சைடு பார்ப்போம். ரொனால்டோ ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, FIFA என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது, ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது, அப்புறம் டெசிஷனை நீங்கள் எடுங்க. ஏன்னா ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி ஒப்பீனியனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃபேக்ட்ஸை ஷோ பண்ணணும். இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுறது போர்ச்சுகலில். ஒரு 18 வயசு பையன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஸ்போர்ட்டிங் லிஸ்பன்லேருந்து மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. சார் அலெக்ஸ் ஃபெர்கியூசன் அவங்கள பார்த்து ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் கிரியேட் ஆகிறாங்கன்னு நினச்சாங்க. ஓல்ட் ட்ராட்ஃபோர்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு சீசன் கொஞ்சம் ராவான கேம் இருந்துச்சு, ஸ்கில் இருந்துச்சு, கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. செகண்ட் சீசன் யூரோப் ஃபுல்லாக ரொனால்டோ பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெப் ஓவர்ஸ், ஸ்பீட், ட்ரிப்ளிங், என்டர்டைன்மெண்ட், ரவுண்டில் பால் கிடச்சா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக பீட் ஆவாங்க. ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. மீடியா டெய்லி ரொனால்டோ பற்றி ஆர்டிக்கல் எழுத ஆரம்பித்தாங்க. பிராண்ட்ஸ் எல்லோரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் கிளியராக தெரியுது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் உருவாகிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அவார்ட்ஸ் அங்கே தான் ஒரு பிரச்சனை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக மாறிடுச்சு. 2005க்கு வந்தப்போ ரொனால்டோ மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபஸ்ட் டீமில் ரெகுலராக ஆடிட்டு இருந்தாங்க. போர்ச்சுகல் நேஷனல் டீமில் ரெகுலராக ஆடிட்டு இருந்தாங்க. நேஷனல் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்துச்சு, சாம்பியன்ஸ் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்துச்சு. வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸில் 9 கோல்ஸ் 9 அசிஸ்ட் பண்ணாங்க. கரியர் செம்ம ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதே டைமில் பார்சிலோனாவில் இன்னொரு யங்ஸ்டர் லியோனல் மெஸ்ஸி ஃபஸ்ட் டீமில் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. கோல்டன் பாய் அவார்ட் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வின்னர் லியோனல் மெஸ்ஸி. உடனே ஃபுட்பால் வேர்ல்ட் ஸ்பிளிட் ஆகிடுச்சு. மெஸ்ஸி ஃபேன்ஸ் எல்லாம் இது கரெக்ட் டெசிஷன்ஸ்னு நினச்சாங்க. ரொனால்டோ ஃபேன்ஸ் ரொனால்டோ இதை டிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சாங்க. இங்கே தான் ஒரு ஆர்கியூ ஸ்டார்ட் ஆச்சு. ஜேர்னலிஸ்ட்குள்ளே கூட இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. ஆனஸ்ட்லி இந்த டிபேட்க்கு இன்றைக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கான்ட்ரவர்சிஸ் இல்லை, இது ரொம்ப சின்னது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இதை விட பெருசு. 2007 நடந்த ஒரு இன்சிடென்ட் இன்றைக்கும் ரொனால்டோ ஃபேன்ஸ் மறக்கவே இல்லை. 2007க்கு வந்தப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆல்ரெடி வேறு லெவல் பிளேயர் ஆகிட்டாங்க. மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு ப்ரீமியர் லீக் டைட்டில், இங்கிலாண்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இவங்க தான் பெஸ்ட் பிளேயர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 23 கோல்ஸ் 14 அசிஸ்ட், சாம்பியன்ஸ் லீக்கில் செம பர்ஃபார்மன்ஸ். கோல் மட்டும் இல்லை, ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டாட்ஸும் பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்போது நான் ஷாக் ஆகிட்டேன். சாம்பியன்ஸ் லீக்கில் ரோமா கூட ஒரு மேட்ச் ரொனால்டோ 20 சக்ஸஸ்ஃபுல் ட்ரிபிள்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. 1-2 இல்லை 20. இன்னைக்கு ஃபுட்பாலில் ஒரு பிளேயர் 5 to 6 ட்ரிபிள்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் ரொனால்டோ அப்போ 20 ட்ரிபிள்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அப்போ இருந்த ஃபுட்பால் வேர்ல்டுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, இந்த சீசன் FIFA பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட் ரொனால்டோக்கு தான் போகுமான்னு. ஆனால் ரிசல்ட் வந்துச்சு, வின்னர் காக்கா, செகண்ட் மெஸ்ஸி, தேர்டு தான் ரொனால்டோ. இப்போ கொஞ்சம் ஃபேராக யோசிச்சு பார்ப்போம். காக்கா வின் பண்ணது ஷாக் இல்லை, ஏன்னா அப்போ அவங்க AC மிலனுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சாம்பியன்ஸ் லீக்கும் அடித்தாங்க. ஸோ பலோண்டியார் வின் பண்ணது ஓகே, காக்கா டிசர்வ் பண்ணியிருந்தாங்க நம்பலாம். ஆனால் ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு பிரச்சனை வின்னர் மேலே இல்லை, பொசிஷன் மேலே. மெஸ்ஸி செகண்டா, ரொனால்டோ தேர்டா. ஸோ அப்போ தான் இந்த டிபேட் கொஞ்சம் பெருசாச்சு. ஆனால் ரிசல்ட்டை விட அந்த செரமனியில் நடந்த ஒரு விஷயம்,
அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, கேமரா லைவாக ஓடிட்டுருக்கு, மொத்த உலகமும் பார்த்துட்ருக்கு. அஃபிஷியல்ஸ் ட்ராஃபி கையில் கொடுக்குறாங்க. சடன்லி ஒரு கன்ஃபியூஷன். ரொனால்டோ கையில் இருக்கிறது மெஸ்ஸியோட ட்ராஃபி, மெஸ்ஸி கையில் இருக்கிறது ரொனால்டோட ட்ராஃபி. உடனே அங்கே மைக்கில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, உங்கள் கையில் இருக்கிறது செகண்ட் ப்ளேஸ் ட்ராஃபி, நீங்கள் அதை கொடுங்க, நீங்கள் நிறைய ட்ரை பண்ணணுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. இங்கே நடந்தது இன்டென்ஷனலாக ஆக்சிடென்டலாக அதுக்கு இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி சிங்கிள் ஸ்டேஜ் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இது ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. இந்த இன்சிடெண்ட்டை பார்த்ததும் என்னடா இதுன்னு யோசிக்க வச்சுருச்சு. சம்டைம்ஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஆல்ரெடி இருக்க ஒரு டவுட்டை இன்னும் பெருசாக மாற்றிடும். அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. ஆனால் ரொனால்டோக்கு இதே மாதிரி விஷயம் நடக்கிறது கான்ஃபிடன்ஸை குறைச்சிதான்னு பார்த்தா கொஞ்சம் கூட இல்லை. ட்விட்டரில் எந்த ஒரு போஸ்ட் இல்லை, எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கல. கிரவுண்டில் போய் ஆன்சர் கொடுத்தாங்க. கோல்ஸ் வச்சு 2008 ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் ரொனால்டோவோட பெஸ்ட் சீசன். 42 கோல்ஸ், ப்ரீமியர் லீக் சாம்பியன், சாம்பியன்ஸ் லீக் சாம்பியன், பலோன் டிஆர், FIFA வேர்ல்டு பிளேயர், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வின் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இந்த சீசனில் ஹார்ட்லி யாருமே ஆர்கியூ பண்ணல. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ டாமினேட்டாக இருந்துச்சு. யாருமே அதை இக்னோர் பண்ண முடியாது. சம்டைம் பிளேயர் அவ்வளோ நல்லா ஆடுவாங்க, டிபேட் பண்ண ஸ்பேஸே கொடுக்காம. ஆனால் ஃபுட்பால் அப்படியே இருக்காதுல்ல. எவ்ரி சீசன் ஒரு புது ஸ்டோரி கிரியேட் ஆகும், ஒரு புது ஹீரோ கிரியேட் ஆகும், ஒரு புது கான்ட்ரவர்சியும் கிரியேட் ஆகும். 2009 ரொனால்டோ ரியல் மேட்ரிட்க்கு மூவ் பண்ணாங்க. அப்போ தான் அவங்க கரியரில் இன்னொரு லெவல் மேலே போச்சு. கோல்ஸ் மேலே பொழிய ஆரம்பிச்சிருச்சு. 50 கோல், 60 கோல்னு போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரெக்கார்டை அவங்களே பிரேக் பண்ணிட்டு இருந்தாங்க. லாலிகா ரெக்கார்ட், சாம்பியன்ஸ் லீக் ரெக்கார்ட், போர்ச்சுகல் ரெக்கார்ட், எந்த சைட் பார்த்தாலும் கோல்ஸ் தான். ஆனால் இவ்வளோ கோல்ஸ் அடித்தோம் 2013 நடந்த ஒரு இன்சிடென்ட் இன்றைக்கும் ஃபுட்பால் ஃபேன்ஸ் மறக்கல. 2013 பர்சனலி எனக்கு இது ரொனால்டோ கரியரில் மோஸ்ட் எமோஷனல் இயர்னு தோணும். ரியல் மேட்ரிட் பீக் ஃபார்மில் இருக்குது, போர்ச்சுகல் கேப்டன் ஆயிடுச்சு. அந்த சைடு வேர்ல்டு கப் குவாலிஃபிகேஷன், ஆப்போனன்ட் ஸ்வீடன் கூட. ஒரு சைடு ரொனால்டோ, இன்னொரு சைடு ஜிலாட்டன் இப்ராஹிமோவிச். ஆனஸ்ட்லி ஃபுட்பாலுக்கு இதை விட பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கவே முடியாது. வின் ஆகிறவங்க பிரேசில் வேர்ல்டு கப்பு குவாலிஃபை பண்ணுவாங்க. லூசர் வீட்டில் உட்காந்து டிவியில் தான் பார்க்கணும். ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லெக் போர்ச்சுகல் வின் 1-0, கோல் ரொனால்டோ அடித்தாங்க. செகண்ட் லெக் ஸ்வீடனில் ஹோம் கிரவுண்டு, ஸோ அங்கே மேட்ச் நடக்குது. மேட்ச் ஆரம்பிக்கும் போது ரொனால்டோ ஸ்கோர் பண்ணியாச்சு. போர்ச்சுகல் ஃபேன்ஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஜிலாட்டன் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்களே. கொஞ்ச நேரத்தில் 2 கோல் அடிச்சாச்சு. ஆக்ரிகேட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிடுச்சு. என்கிட்ட போர்ச்சுகல் அண்ட் ஸ்வீடன் சைலண்டாக இருக்குது. அப்போ ரொனால்டோ பீக் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு கவுண்டர் அட்டாக் கோல் போட்டாங்க. ஃபியூ மினிட்ஸ் கேப்பில் 1 கோலும் போட்டு ஹேட்ரிக் அடித்தாங்க ரொனால்டோ. போர்ச்சுகல் வேர்ல்டு கப்பு குவாலிஃபை ஆகிடுச்சு. ஸ்வீடன் வெளியே வந்துருச்சு. ஒரு பிளேயர் ஒரு மொத்த நேஷனையுமே வெளியே கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. மேட்ச் முடியும் போது ஜிலாட்டன் ஒரு லைன் சொன்னாங்க. வேர்ல்டு கப் டிசர்வ் பண்ணவங்க தான் உள்ளே போகணும். இதை காம்ப்ளிமெண்ட்டாக இல்லை டிசப்பாயின்மெண்ட்டில் சொன்னாங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணாங்க. ஆனால் ஃபுட்பால் வேர்ல்டில் ஒரு விஷயத்தில் எல்லோரும் அக்ரி பண்ணாங்க. அந்த நைட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அன்பீட்டபிள். அதே டைமில் கிளப் ஃபுட்பால்லையும் அவர் பீக்கில் இருந்தாங்க. ரியல் மேட்ரிடுக்கு கோல்ஸ், போர்ச்சுகலுக்கு கோல்ஸ், சாம்பியன்ஸ் லீக்கில் கோல்ஸ். ஃபுட்பால் கேலண்டர் இயர் முடியும் போது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 70 கோல்ஸ். அப்போ எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, இந்த பலோன் டிஆர் ரொனால்டோ தானே. ஆனால் அவார்டு அனௌன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அன்எக்ஸ்பெக்டடாக இன்னொரு கான்ட்ரவர்சி. FIFA ஓட்டிங் டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. FIFA என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் கண்ட்ரிஸ் இன்னும் ஓட் சப்மிட் பண்ணல, அதனால டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனை முடிச்சாச்சு. ஆனால் ஃபேன்ஸ் எப்படி யோசிக்கல. ரொனால்டோ அண்ட் ஸ்வீடனுக்கு எதிராக ஹேட்ரிக் அடித்ததுக்கு அப்புறம் தான் டெட்லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு டிஸ்கஷன். ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஓட் மாறி போயிருக்காங்க. கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ரூல்ஸில் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரே டிஸ்கஷன். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். ஆனால் ஃபேன்ஸ் இன்டர்பிரேஷன் இன்னொரு சைடு. அதனால் டிபேட் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஓட்டிங் எக்ஸ்டென்ஷனை விட அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த இன்னொரு சம்பவம் தான் இன்னும் பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிச்சு. ஃபுட்பாலோட ஹையஸ்ட் அஃபிஷியல் பப்ளிக் ஸ்டேஜில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி ஒன்று சொன்னாங்க. எல்லாரும் ஷாக் ஆகிற மாதிரி ஒன்று கமெண்ட் பண்ணாங்க. அதுதான் இந்த ஹோல் ஸ்டோரியில் ஒரு டர்னிங் பாயிண்ட்னு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye.